நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைலில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம்னா, உங்கள் கையில் ஆண்ட்ராய்டு ஃபோன் இருக்குது, அப்படியே உங்கள் ஃபோனை டேப்லெட்டாக மாற்ற முடியுமா? மாற்ற முடியுங்க. உங்களுடைய ஆண்ட்ராய்டு ஃபோனை டேப்லெட்டாக மாற்ற முடியும். எப்படிங்கிறத நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் தெரியப்படுத்துகிறேன். ஒரு சின்ன செட்டிங் தான், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதும். ஸோ வழக்கம் போல் வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க, தொடர்ச்சி நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி தமிழ் டெக் ஜிஞ்சர் பேரில் ஒரு டெலிகிராம் அக்கௌண்ட் இருக்குது, அதோட லிங்க்கை நான் கீழே கொடுத்துருக்கேன். தேவைப்பட்ட ஜாயின் பண்ணிங்க. ஒருவேளை நீங்கள் யூடியூபோட நோட்டிஃபிகேஷனை மிஸ் பண்ணிங்கன்னா டேரெக்டாக அங்கே கேட்ச் பண்ணிடலாம். என் பேர் சையத், நீங்க பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வழக்கம் போல் உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபோனோட செட்டிங்ஸ்குள்ளே போங்க. அப்படியே பேஜை கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணுங்கள். கீழே பார்த்தீங்கன்னா அபவுட் ஃபோன் அப்படின்னு இருக்கும், அதுக்குள்ளே போங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் இன்ஃபர்மேஷன் இருக்கும், அதுக்குள்ளே போங்க. அதுக்கப்புறம் பில்ட் நம்பர் இருக்கும், அதை நீங்கள் டேப் பண்ணிக்கிட்டே வாங்க. அப்போ தான் டெவலப்பர் ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அதோட மெசேஜ் வந்து இந்த ஸ்க்ரீனில் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், பில்ட் நம்பரை வந்து நான் டேப் பண்ணுறேன். இந்த பாருங்கள், டேப் பண்ணிக்கிட்டே இருக்கேன், வந்துருச்சு பாருங்கள். டெவலப்பர் மோட் ஹேஸ் பீன் டர்ன்ட் ஆன். சரிங்களா? இப்போ டெவலப்பர் ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இந்த பில்ட் நம்பரை வந்து நீங்கள் டேப் பண்ணும் போது ஆட்டோமேட்டிக்லி என்ன ஆகுதுன்னா, உங்க போன்ல நீங்க வந்து எதை லாக்கா வச்சிருக்கீங்களோ அதோட அனுமதியை கேட்கும். அப்பதான் நீங்க வந்து டெவலப்பர் ஆப்ஷனுக்குள்ளே போக முடியும். ஸோ இப்போ எல்லாத்தையும் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்றோம், டெவலப்பர் ஆப்ஷனுக்குள்ள போறோம். மொத்தமா வெளியே வந்துருங்க. இப்போ பாத்தீங்கன்னா அபவுட் போனுக்கு கீழே டெவலப்பர் ஆப்ஷன்ஸ் வந்துருச்சு, அதுக்குள்ள நம்ம போவோம். டிராயிங் அப்படிங்கிற தலைப்புல ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க போறோம். டிராயிங் இதுல மினிமம் விட்த் இருக்கு பாத்தீங்களா, அதை நீங்க டேப் பண்ணுங்க. ஸோ டிஃபால்ட்டா இருக்கக்கூடாது, நீங்க மனசுல வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு இது நீங்க டெலீட் பண்ணுங்க. டெலீட் பண்ணிட்டு 611 கொடுத்துருங்க. ஓகே கொடுங்க. கொடுத்தோன்னா பாருங்க, உங்க போன் ஆட்டோமேட்டிக்கலி டேப்லெட்டா மாறிடுச்சு. ஸோ கண்டென்ட்லாம் வந்து ரொம்ப சின்னதா இருக்கு அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா அதுக்கு ஒரு செட்டிங் இருக்கு. மொத்தமா வெளியே வந்துருங்க. வெளியே வந்துட்டு டிஸ்பிளேன்னு இருக்கும், அதுக்குள்ள போங்க. டிஸ்பிளே இதுல ஃபாண்ட் சைஸ் அண்ட் ஸ்டைல் இருக்கும், அதுக்குள்ள போங்க. இதுல பாருங்க ஃபாண்ட் சைஸ் இருக்கு பாத்தீங்களா, நீங்க என்ன ரேஞ்சில் வச்சிருக்கீங்களோ அதை நீங்க இன்க்ரீஸ் பண்ணுங்க. இப்படி நீங்க இன்க்ரீஸ் பண்ண இந்த மாதிரி உங்களுக்கு மாறும். சரிங்களா? எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணுங்க, வெளியே வாங்க. பாருங்க ஓரளவுக்கு கொஞ்சம் பெருசா இருக்கா, இருந்தாலும் அந்த டேப்லெட் ஃபீலிங்கை நீங்க ரசிக்கலாம். ஸோ இதுல இருந்து நம்ம வெளியே வந்துருவோம். இப்போ நீங்க மொத்தமா வெளியே வந்ததுக்கு அப்புறம் மேல இருந்து கீழே ஸ்வைப் டவுன் பண்ணுங்க. மறுபடியும் ஸ்வைப் டவுன் பண்ணுங்க. பண்ணும்போது பாருங்க அந்த டேப்லெட் ஃபீலிங் உங்களுக்கு இருக்கா, குட்டி குட்டியா தெரியுதா உங்களுக்கு எல்லாமே. அதுக்கப்புறம் நம்ம பிளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஸோ பிளே ஸ்டோரும் பாத்தீங்கன்னா அந்த டேப்லெட்ல எப்படி இருக்குமோ அதே மாதிரி உங்களுக்கு காட்டுது பாருங்க. கொஞ்சம் டெக்ஸ்ட்டை வந்து நான் பெருசா வச்சிருக்கேன், அதுதான், வேற ஒன்றும் இல்லை. இப்போ என்ன பண்றேன், கூகுளோட குரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்றேன். பாருங்க அந்த டேப்லெட் ஃபினிஷிங் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகுதா உங்க போன்ல. டேப்லெட்ல வந்து நீங்க கூகுளோட குரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணீங்கன்னா எப்படி இருக்குமோ அதே மாதிரி உங்க போன்லயே நீங்க பார்க்க முடியும். பாருங்க பாத்தீங்களா, உங்களுக்கு உங்க ஆண்ட்ராய்டு போன்ல டேப்லெட் ஃபினிஷிங் இருக்கணும், டேப்லெட் ஃபீலிங் மாதிரியே இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நான் முன்னாடி இந்த காமிச்சேன் பாத்தீங்களா, அந்த செட்டப்பை நீங்க பண்ணிக்கங்க. இல்ல நான் மறுபடியும் ஆண்ட்ராய்டு டச்ல நான் யூஸ் பண்ண நினைக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க, ஸோ செட்டிங்ஸ்குள்ள போங்க, டெவலப்பர் ஆப்ஷனுக்குள்ள போங்க. மறந்தா இந்த மாதிரி பாருங்க, பேஜ் அப்படி கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணுங்க. டிராயிங் தலைப்புல கீழே மினிமம் எடுத்துருக்கு பாத்தீங்களா, அதை நீங்க டேப் பண்ணுங்க. டேப் பண்ணிட்டு இதுல 411 அடிங்க. ஓகே கொடுத்துருங்க. கொடுத்த ஒரு சில செகண்ட்கள்லேயே உங்களுக்கு என்ன ஆகும்னா, நார்மலா உங்க ஆண்ட்ராய்டு போன்ல எவ்வளவு வித் இருந்துச்சோ ஸோ அதே மாதிரி உங்களுக்கு வந்துடும். ஸோ மறுபடியும் கண்டென்ட்டை நீங்கள் என்ன பண்ணலாம், பேக் போயிட்டு டிஸ்பிளேன்னு ஒன்று இருக்கும், எங்கே இருக்குது அதுக்குள்ளே போங்க. போயிட்டு ஃபாண்ட் சைஸ் அண்ட் ஸ்டைல் அதை இப்படி குறைச்சிக்கோங்க. அவ்வளோதான், நார்மல் சைஸ்க்கு நீங்கள் வந்துடலாம். எப்படி இப்போ ஓகேவா? தேவைன்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ரொம்ப சின்னதாக ஃபீல் பண்ணிங்கன்னா. ஸோ இப்படி தாங்க உங்களுடைய ஆண்ட்ராய்டு ஃபோனை டேப்லெட்டாக மாற்றுறது எப்படிங்கிறது இது மூலிமா நீங்கள் மாற்றிக்கலாம். அதுக்கு நீங்கள் ஒரு புது டேப்லெட்டை வாங்க வேண்டிய அவசியமே இல்லை. உங்கள் ஃபோன்லேயே டேப்லெட்டாக மாற்றுறதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அதுதான் இந்த செட்டப். இதை நீங்கள் உங்கள் ஆண்ட்ராய்டு ஃபோனில் பயன்படுத்துங்க. சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்கள் ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணியிருப்பீங்க. எப்படி ஆண்ட்ராய்டு ஃபோனை எப்படி டேப்லெட்டாக மாற்றுறது அப்படிங்கிறத எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இப்படி ஒர்த்தா இல்லையா அப்படிங்கிறத மட்டும் மறக்காம கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். பயனுள்ள வீடியோவாக இருந்தால் உங்களால் எத்தனை பேருக்கு ஷேர் பண்ண முடியும், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். நீங்கள் வந்து நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா வழக்கம் போல் வீடியோக்கு கீழே ஒரு சிவப்பு கலர் பட்டன் இருக்குது, பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்குது, அதை ரெண்டையும் நீங்கள் அழுத்திக்கங்க. அதே மாதிரி பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா அன்லைக் பண்ணுங்கள்.